சுந்தராபுரி பட்டணமா? சுந்தரராஜனுக்கு மகனா? மகன் பேரு அழகுபாலனா? அழகா அழகுபா அந்த கட்டிக்கார அழகா இருந்தால்தான் அவருக்கு அழகுபாலன் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமா, இன்னொரு வார்த்தை பாரு. ஏங்க, நீங்க ஒரு மேல்நாட்டு மகாராஜன், ஆனா என்ன பார்த்துட்டு என்னோட சேரணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன்னா என்னை விட்டுட்டு நீனே ஓடி போயிடுவா. நான் தாங்க முடியலையா? ஏங்க ஒரு வார்த்தை தாங்க முடியல. இங்க பா, கண்ணு பாரு, எடுத்துட்டு வச்சு 2 சசி நடந்தா தாங்க. இதுக்காக மனிதன் உயிர் வாயிருது. ஏங்க போய் பண்டத்தே பாருங்க. என்ன சொல்றேன்னா, நான் யாருன்னு சொன்னா என் மேல பண்ணி ஆசைப்படுறது வேணான்னு ஓடி போயிடுவேன். நானு நீங்க ராஜா குலம். ஐயோ, நீங்க ராஜா குலம். நான் தாசி 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 யானி கோபுரம், நான் குப்பை, நீ சந்தனம் சாக்கடை. உனக்கு ஒத்துக்குமா? சரி என்ன சந்தனத்தை இழைத்து அதை அணிந்து விட்டு அந்த கையை எங்க கழுவுறோம்? குட்டதில்ல, தண்ணி ஊற்றி கழுவுறோம். தண்ணியில கழுவுறோம். அந்த தண்ணி எங்க போகுது? பூமிக்கு. பூமியில போல சாக்கடைக்கு போகுது. அந்த சாக்கடைக்கு போகும்போது ஆமா, அந்த சாக்கடையும் அந்த சந்தனமும் ஆமா ஒண்ணா ஆமா கலக்குது. கோபுரம் சொல்றாளே என்ன? கோபுரம் சொல்றாளே என்ன? ஆமா, அவன் குப்புன்னு சொல்றாளே. அந்த கோபுரத்து மேல இந்த குப்பை சுயல் காற்று வீசுகிற போது அந்த சுயல் காற்று அடிக்கின்ற போது குப்பை எங்க போகுது? கோபுரத்துக்கு மேல போகுது. அப்ப இந்த குப்பை அந்த கோபுரம் ஒண்ணா அப்ப ரெண்டும் ஒண்ணுங்கிறீங்க. அப்ப இன்னும் ஒரு வாசங்க, ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்த வழியில ஆடுறவளை பார்த்து தாசியா இருந்தாலும் வேசியா இருந்தாலும் எனக்கு வேணும்னு சொல்றியே. ஆமா, கல்யாணம் செய்து ஜாதி பழகுது. இருங்க, இல்லைங்க, ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ஜாதி. இந்த 2 ஜாதியை தவிர எந்த ஜாதி கிடையாது. கூட ஊர்ல அவங்களும் மனுஷன்டா. ஏன்டா கொச்சப்பட்டு பேசுற அறிவுடா நாயே. நான் என்ன சொல்றேனாங்க, இப்போ என்னை பார்த்து ஆசை வச்சுட்டேன். இருந்தாலும் என்னை கல்யாணம் செய்துக்கிட்டு பொண்டாட்டியா வச்சுக்கிற மாதிரியா, இல்ல அப்பா 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 வந்துட்டு போற மாதிரி பப்பாட்டியா வச்சுக்கிறேன். அவர் இதுக்காகவே ஆட்டோவே வித்திருக்காரு. ஆட்டோ கூட வித்துருவாரு. இந்த ஊர் என்ன? மேட்டுப்பாளையம் மாறியா போய் அவர் பேர் இவர் சொத்து. இந்த பங்களா வீடு சரியாக மஞ்சுளா. மஞ்சுளா மகாராஜா, ஒரு நிமிஷம் தம்பி, இங்க வாங்க. சொல்றது கேளு, நான் சொல்றது கேளுடா. நான் என்ன நினைச்சனோ அது நடந்து போச்சு. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போய் எங்க
வேலை ஆகிற வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிச்சா காரியம் முடிஞ்சோடனே காலை வாங்கி விடுறான். இதாண்டா பொம்பளை பழக்கம், இதான் எங்க பழக்கம். நான் சொல்ற கையில கேளு. என்ன கேட்டா உனக்கு நல்லது, என்ன நம்பு. சொல்லு. உனக்கு தெம்பு சொல்றா. அம்மா ரகசியமா சொல்றேன் சொல்லு. எம்மா அவன்கிட்ட இருக்கு பிற ஆடை ஆவரணம் பொண்ணு பொருள் பூராத்தையும் அவர் எனக்கு புருஷனா வரும்போது நான் ஐயா அதை வாங்கணும். ஆமா இல்ல நீ உனக்கு இங்க வேலை இருக்கா? நான் போடா போடா கூப்பிட போடா போடா போடா. என்னைக்கா இருந்தாலும் இந்த உடலும் இந்த உயிரும் இந்த உடம்பும் எல்லாம் உனக்கு தான். ஒன்னோடு இல்லையே இந்த மண்ணோடு ஒண்ணுங்க. என் ஜீவன் வாழறதே உனக்காக தான். நான் இங்கே இருக்கிறேங்க. பாரு நீ ஊன்னு சொல்லு. உனக்காக சென்னையில் இருக்க விமானம் இருக்கல. ஆமா சென்னை மீனம்பாக்கம் விமானம் இருக்கல. அது அந்த மேட்டுப்பாளையத்துல கட்ட சொல்லு. அது எதுக்கு நம்ம அம்மா பணம்லாம் இங்க இருந்தா யாங்க நக்கிக்கிட்டு இங்க ஆடிட்டு உனக்காக செய்யல. நீ ஊன்னு சொல்லு. வாழத்தை இழுத்து ரச்சத்தை எனக்கு அது வேணாம். வாழத்தை விட்டு பாரு. எனக்கு நீ இருந்தா போதுங்க. அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி ஒரு மாமா நீ என்ன கேளு. உனக்காக ஐ லவ் யூ. சரி இந்த பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா நான் இங்கே இருக்கிறேன். நீ போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு. நான் என்ன சொல்றேன் என்ன ஒண்ணு தெரியுமா உனக்கு? என்ன இப்ப உன்னை நான் கல்யாணம் செய்து இப்ப நான் உனக்கு கையில கூப்பிட்டு போன வீட்டுல போனா ஆமா என்ன போல ஒரு நாட்டு மன்னர்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ தவறா நினைப்பாங்களே. இவன் எடுத்துட்டு வந்தான் சேர்த்துட்டு வந்தான், இவன் யாருன்னு தெரியல, இவன் எவனு தெரியல அப்படி நீ இதுவா சொல்லுவாங்க. ஒரு ராஜகுமாரனுடைய பிள்ளை மேல்நாட்டு மகாராஜனுடைய பிள்ளை காட்டுக்கு வேட்டையாட போனா எங்கே நின்று ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு வந்தாலே உலகத்தில் எதுவுமே பேசக்கூடாது. அதனால என்ன சொல்றேன் என்ன சொல்ல தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? ஏன் தாயார கூட்டி வந்து சொல்லுங்க சொல்லுங்க. மஞ்சு மஞ்சு ஏங்க என் பேர் வந்தாங்க. எனக்கு அந்த தேவாமா சரி என்ன சொல்றேன்னா நேரம் ஆகுது. நீங்க போயிட்டு எப்ப வருவ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ காலத்துல ஒரு தாலி கட்டிட்டா நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏண்டா இருமா என் ஜாதி என்ன உன் ஜாதி என்ன நானும் கேட்டு வாங்க.